ஸோ லிவர் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எப்ப தெரிய வரும் நம்மளுக்கு சொல்லுங்க? காய்ச்சல் அடிக்குதுன்னா டெம்பரேச்சர் கூடணும்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி லிவர் பாதிக்கப்பட்டுச்சு எப்ப தெரியும்? ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடனே தெரிய போகுது. கேட்ராக் வந்துச்சுன்னா கண்ணு மங்களா போகுது. கோவிட் இருந்துச்சுன்னா உடனே தெரியுது. இருமல், சளி, ஜுரம் வருது. லிவர் பாதிப்பு எப்போ வருது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, எனக்கு ஐடியா இல்லை. தெரியாது. தட் இஸ் அ ப்ராப்ளம். அவேர்னஸ் இஸ் அ ப்ராப்ளம். கல்லீரலுக்கு வந்து இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட வேலைப்பாடுகள் இருக்கு. இருதயம்னா பிளட் மட்டும் பம்ப் பண்ணும். லங்ஸ்னா வந்து ஆக்சிஜன் மட்டும் பியூர் பண்ணும். கிட்னினா யூரின் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். கல்லீரலுக்கு மட்டும் 500க்கும் வேலைப்பாடுகள் இருக்கு. அது வந்து கல்லீரல் இன்னைக்கு வந்து ஒரு உன்னதமான ஆர்கன். ரிப்பேர் கெப்பாசிட்டி அண்ட் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி. 60 ml குடிச்சா 2 மணி நேரத்துல வந்து லிவர் வந்து அதை மெட்டபலைஸ் பண்ணிடும். உடம்புல இல்லாத தடத்தையை இது பண்ணி அழிச்சு விட்டுரும். அது இது வந்து லிவருக்கு மட்டும்தான் நடக்கும். அது ஒரு வாட்டியும் தண்ணி அடிக்கும் போது ஆர் ஆல்கஹால் சாப்பிடும் போது ஒரு சில லிவர் செல்கள் அழியுது. ஆனா வந்து லிவர் வந்து ரீஜெனரேட் பண்ணிடும். மரக்கலையை வெட்டணும் அப்படின்னா மரம் துளிருட்டு வளர்ற மாதிரி வந்து புது புது செல்கள் வர ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ பட் இது வந்து லிவருக்கு ஒரு கெப்பாசிட்டி ஓரளவு தான். லிவர் வந்து ரெசிலியன்ட் ஆர்கன், எதையும் தாங்கும் உறுப்பது. ஓரளவுக்கு தான் வரும். எப்போ மஞ்சக்காமால வருது, எப்போ யூரின் மஞ்சளா போகுது, எப்போ கால் வீக்கம் வருது, எப்போ ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா கல்லீரல் 50% வேலைப்பாடு போன அப்புறம் தான் தெரியவே வருது. அது வரைக்கும் தெரியவே தெரியாது. 50% ஆஃப் தி ஃபங்க்ஷன் இஸ் லாஸ்ட். ஓகே, அப்பதான் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து இந்த அவேர்னஸ் இல்லவே இல்லை மக்களுக்கு. இந்த அவேர்னஸ் சுத்தமாக. இன்ஃபேக்ட் அக்டோபர் மாசம் வந்து இஸ் அ லிவர் அவேர்னஸ் மந்த். லிவர் அவேர்னஸ் மந்த் வந்து நம்ம எல்லாரும் வந்து வருஷம் ஒரு வாட்டி வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கணும். அதுல வந்து கண்டிப்பா லிவர் செக் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாம தான் வந்து நிறைய பேர் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே, வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வைன் இந்த அளவுக்கு, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அதை என்டாஸ் பண்ணுது. வைன் இந்த அளவுக்கு சாப்பிட்டா நம்ம இருதயத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதே ஸ்டடி இந்தியாவில் பண்ணப்ப ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம ஜெனடிக் மேக்கப் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரி ஆல்டர்னேட் பர்சன் வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரில என்ன சாப்பிடுவாங்க? 30 ml மேக்ஸிமம். 6:30 மணிக்கு வந்து தே ஹேவ் சப்பர். இட்ஸ் நாட் ஈவன் கால் டின்னர். 6:30 மணிக்கு சப்பர் சாப்பிடுவாங்க. 8 மணிக்கு ஒரு ஸ்காட்ச், நீட் ஸ்காட்ச் ஒன்று வச்சுட்டு 10 மணி வரைக்கும் குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. 30 ml தான் குடிப்பாங்க. நம்ம அப்படி இல்லையே. நம்ம மீன் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட். We don't drink socially. We don't drink. Of course, maybe there are இங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து only the cream of the society. அவங்க வந்து எவ்வளவு குடிக்கணும்னு இவருக்கு தெரியுது, அவ்வளவுதான் குடிக்கிறாரு. ஆனா அப்படி இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி 99% நான் பார்த்திருக்கேன், கண்ணால பார்த்திருக்கேன். ஃபேமிலிஸ் அழியறத நான் பார்த்திருக்கிறேன். நான் வீடு வாசல் வித்துட்டு வந்து எப்படியா புருஷனை காப்பாத்துங்க, எங்க அப்பாவை காத்துக்கான்னு பார்த்திருக்கேன். ஸோ தட் அவேர்னஸ் இஸ் நாட் தர். எவ்வளவு குடிக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. இவர் கரெக்டாக தான் சொன்னாரு. எஜுகேஷன், அதுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் தேவை, ஒரு கமிட்மெண்ட் தேவை. அந்த கமிட்மெண்ட் அவேர்னஸ் வந்து அரசாங்கம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒரு செக்ஸ் எஜுகேஷன் பண்றாங்க, ஆனா வந்து ஆல்கஹால் எஜுகேஷன் பண்றது இல்லை.